நான் பேட்டி கொடுக்கறதுக்கு காரணத்தையும் கேட்டுக்கிறேங்க. பல தரப்புலையும் அரசு அதிகாரிகளையும் சந்தித்த பிற்பாடு தான் நான் பேட்டியே கொடுக்க வந்திருக்கேன். நான் அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்துருக்கிறேன், கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்துருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறமும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு சாதாரண விஷயங்க, போன வாரம் திங்கட்கிழமை கலெக்டர்கிட்ட மனு நீதி நாளில் ஒரு மனுவை கொண்டு போய் கொடுக்குறேங்க. இந்த ரோடு 4 ரோடுங்க, மிகப்பெரிய சந்திப்புங்க. மேட்டுப்பாளையம் ரோட்டில் பாலம் கட்டுறதுனால மிகப்பெரிய இடையூறுங்க. ஒரு நாளைக்கு கிழக்க மேற்க வடக்க தெற்கன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான வண்டி ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் சாதாரண காவல்துறை 2 பேரை நிப்பாட்டத்துக்கு, போக்குவரத்து காவலரை 2 பேரை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நான் மனு கொடுத்து 1 வாரம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் இல்லைங்க. நான் போக்குவரத்தை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேனுங்க. எனக்கு என்ன சம்பளமாக கொடுக்குறாங்க? நான் களப்போராளிங்கிறதுனால நான் செய்கிறேனுங்க போக்குவரத்து துறையை. அத்தனை பேரையும் நான் கேட்குறேன், மாமன்ற உறுப்பினரை கேட்குறேன், உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஏன் அரசை நீங்கள் இந்த அளவுக்கு வேலை வாங்க பயப்படுகிறீர்கள்? எந்த அரசு அதிகாரிகள் உங்களுக்கு வேலை செய்ய பயப்படுகிறார்கள்? நான் சொல்லுகிறது இது சாதாரண விஷயம். பல கட்டங்களாக வந்துவிட்டேன். திங்கட்கிழமை கலெக்டர் அலுவலகத்துக்கு 3 மனுவோடு நான் வருவேன். அன்னைக்கு கலெக்டர் அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒத்தாளா, மிகப்பெரிய பயங்கரமான தர்ணா நான் அங்கே செய்வேன். அந்த தர்ணா சாதாரண பார்த்துக்கிறேங்க. இந்த மம்மட்டி வச்சுருக்கேன், பைய வச்சுருக்கேன், ரோட்டில் குமிஞ்சு கிடக்க பற்றியெல்லாம் மண், அந்த மண் அள்ளி என் ஆட்டோவில் செமந்து நான் கொண்டு வந்து எல்லா குழியும் நிறச்சிருக்கேன். இதை பார்த்த C4 காவல்துறை ஆய்வாளர் இருக்கார் பாருங்க, அவர் என்ன செஞ்சாருன்னா, ஏன் ஷாஜகான் அவர்கிட்டையும் நான் போய் சொன்னேன், இதை பற்றி சொன்னேன். அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், நான் அதிகாரிக்கு தகவல் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எல்லாம் வேணுமோ செஞ்சு தரேன். 3வது நாள் போனேன், 3 நாள் நடக்கையில் 3வது நாள் நானே மண்ணள்ளி கொண்டு வந்து நானே எல்லா குழியும் நிரப்புனேன். அவர் பார்த்தாரு, ஷாஜகான் நான் உங்களுக்கு 2 வண்டி மணல் அனுப்புகிறேன், நீங்கள் எங்கே போடணுமோ அங்கே போடுங்க. காவல்துறை ஆய்வாளருங்க, கை காசை போட்டுங்க 2 வண்டி மணல் அனுப்புனாருங்க. அத்தனை குழியும் நிரப்பியிருக்கணுங்க. இதே நிலதானுங்க கோவை மாநகரம் முழுக்க நடக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் குழிங்க. யாருங்க? யார் டெண்டர்? யாருங்க? நீங்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? 1 லட்சம் ரூபா வேலைக்கு நீங்கள் 33 பைசாக்கு, 33 ரூபாய்க்கு 33 பைசாக்கு தான் வேலை செய்கிறீங்க. 67 பைசாவை யாருங்க வச்சிருக்கிறது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.